தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கோருகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னா கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அந்த நபருடைய உள்ளத்துக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்துக்குள் பாரத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் பகைகளையும் வைராக்கியங்களையும் கோபங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நபருடைய உள்ளத்துக்குள் என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நியாய பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வேத வசனத்தை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய நியாயப்பிரமாண வசனங்கள், அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், அவருடைய நியாயப்பிரமாண கட்டளைகள், அவருடைய நியாயப்பிரமாண காரியங்கள் எல்லாம் அந்த நபருடைய உள்ளத்துக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு நபருடைய இருதயத்திற்குள் உள்ளத்திற்குள் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நபருடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கும். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய உள்ளத்திற்குள் வைத்திருந்தபடியினால் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியத்தையே செய்ய வேண்டும் என்று நினைவோடு இருந்தார். எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியத்தையே செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்தார். அந்த எண்ணம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு ஏன் நமக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை? மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், குடும்பத்தில் உள்ளவர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், நம்மோடு இருக்கிற நண்பர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், நம்மோடு வேலை செய்கிறவர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், நம்ம சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்க போனவங்க எல்லாரையும் பிரியப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பவில்லை. காரணம் என்ன? நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லாததுதான். வீடுகளில் வைத்திருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை, ஜன்னலில் வைத்திருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை, பீரோவில் வைத்திருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை, இன்னும் அநேகர் கட்டிலில் வைத்திருக்கிறார்கள், தலைமாட்டில் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லதுதான். ஆனால் கர்த்தர் எங்கே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒரு நபருடைய இருதயத்திற்குள். அந்த நபருடைய இருதயத்திற்குள் தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய விசுவாச பிரமாணம், தேவனுடைய வார்த்தையின் பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும்போது அந்த நபருக்கு தானாகவே ஒரு எண்ணம் வந்துடும், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துவது, கர்த்தருடைய இருதயத்துக்கு எப்படி பிரியமாய் நடப்பது, கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்வது என்று சொல்லி தேவனை பிரியப்படுத்துகிற எண்ணமே வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியர்களிடத்தில் கூட கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்தை பார்க்க முடியவில்லை. அநேக சுவிசேஷகர்களிடத்தில் கூட, அநேக தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களிடத்தில் கூட கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய வார்த்தைகள்,
தேவனுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்துக்குள் இல்லாதபடியினால்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நன்றாக பிரசங்கிக்கிறார்கள், நன்றாக ஊழியம் செய்கிறார்கள், நன்றாக கர்த்தருக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை வாசித்தீர்களா என்று கேட்டால் அதற்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனத்தை வாசித்து இந்த வேத வசனத்தை நம்முடைய உள்ளத்திற்குள் வைக்காததினால் நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டிய நாம் உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்றோம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்ப்பா, உமக்கு பிரியமானதே செய்ய விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமானதே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யணும்னா, அந்த விருப்பம் நமக்கு வேணும்னா நியாய பிரமாணங்கள், தேவனுடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் வைக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்துக்குள் எழுதப்பட வேண்டும். அப்படி இருதயத்துக்குள் நாம் தேவனுடைய பிரமாணங்களை எழுதி வைத்திருந்தோம் என்றால் நம்மில் இரவும் பகலும் தேவனை பிரியப்படுத்துகிற சிந்தையே காணப்படும். சங்கீதத்தின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 11வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நபர் மேல பிரியமாயிருந்தால் அவன் மேல் சத்துருக்களை மேற்கொள்ள விட மாட்டார். சத்துருக்கள் அந்த நபரை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது அவரும் உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வார். அவர் உங்கள் மேல் பிரியம் வைப்பார். உங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற செயல்படுகிற எல்லா சத்துருக்களும் உங்கள் கீழ் மடங்கடிக்கப்படும். எல்லா சத்துருக்கள் உங்கள் முன்பாக தோற்று போகும். எல்லா சத்துருவின் வல்லமைகள் உங்கள் முன்பாக அழிக்கப்படும். சத்துருவை ஜெயிக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உங்களை நிரப்புவார். சத்துருவை ஜெயிக்கிற தேவனுடைய வல்லமாய் உங்களை நிரப்பி நடத்தும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முற்றிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் தகப்பனே, தாவீது உமக்கு பிரியமானதை செய்ய விரும்பினது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதை செய்யவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் தகப்பனே, உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்வதற்கு உம்முடைய நியாய பிரமாணம் எங்கள் உள்ளத்திற்குள் எழுதப்பட வேண்டும், இருக்க வேண்டும் என்று நீர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நியாய பிரமாணத்தையும் உம்முடைய வேத பிரமாணத்தையும் எப்பொழுது நாங்கள் எங்கள் உள்ளத்திற்குள் வைத்து எங்கள் இருதயத்திற்குள் வைத்து வாழ செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே, அப்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தாவே, எங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லா சத்துருக்களை ஜெயிக்கிற ஜெயமெடுக்கிற அபிஷேக அக்கினியின் வல்லமையினால் நீர் எங்களை நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, அந்த விசேஷித்த அக்கினியின் வல்லமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கிருபையாக எங்களில் இறங்கட்டும். ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.